ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட பிரியமான தெய்வ ஜனமே, இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறதான வார்த்தை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆம் தெய்வ ஜனமே, கர்த்தர் ஒருவரை உயர்த்தணும் அப்படின்னா அவருடைய கைக்குள்ளாக நம்ம அடங்கி இருக்கணும். காத்திருக்கிறது மிகவும் அவசியமா இருக்குங்க. இந்த அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, அவர் நம்மளை விசாரிக்கிறவரானபடியினாலே நம்மளுடைய எல்லா கவலைகளையும் அவர் மேல வச்சுட்டு பொறுமையோடு கூட விசுவாசத்தோட கூட அவருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையை ஏற்ற காலத்துல உயர்த்துகிறவரா இருக்காருங்க. ஏன் ஆண்டவர் நம்மள காத்திருக்க சொல்றாரு அப்படின்னா, இந்த கடைசி காலத்துல பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கத்தை போல யார விழுங்கலாமோன்னு சொல்லி நம்மளோட விசுவாசத்தை குறைக்கும்படியே அநேக காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவனை நம்ம விசுவாசத்துல எதிர்த்து நிக்கணுமா? அதுக்காக நான் கர்த்தர் சொல்றாரு, அவருடைய சமூகத்துல அடங்கி இருக்க சொல்றாரு, அவருடைய சமூகத்துல காத்திருக்க சொல்றாருங்க. தேவன் நம்மளை உயர்த்தணும்னா, நம்மளோட விசுவாசத்தை நம்ம வர்த்திக்க செய்யணும்னா, ஊழியத்துல நம்ம உயரணும்னா நிச்சயமாகவே அவருடைய வாழ்க்கையில் அவருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்த அவர் வல்லவரா இருக்காருங்க. இந்த நாளிலும் கூட நம்ம ஜெபிக்கலாமா? ஒருவேளை நீங்க இருக்கிற சூழ்நிலை வந்துட்டு எல்லாமே முடிஞ்சு போன சூழ்நிலையா இருக்கு, ஆனா தேவன் வந்துட்டு நம்மள உயர்த்துகிற தேவன்ங்க. நீங்க காத்திருங்க, நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையை செழிக்க செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, இன்று நீர் எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே, ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் காத்திருந்து ஆண்டவரே பலனை பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றுங்க ஆண்டவர். ஒருவேளை நாங்க விசுவாசத்துல குறைவுள்ளவர்களா இருப்பாயின் ஆண்டவரே, விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க. முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்து மூலம் சுபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சோர்ந்து போகாதீங்க, தேவன் ஏற்ற காலத்துல நிச்சயம் உயர்த்துவார். God bless you. God bless you.